பரவ மியூசிக். என்னோட ஞானக்கண் ஓபன். இங்கிலீஷ் வைட்டா இருக்கே லைட்டா. ஒயிட்ஸ்னா ஐயோ சூடா இருக்குமே. ஐயோ வயலன்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் மீ. எனக்கு டென்ஷனிக்கா தான் இருக்கு. எனக்கு என்னமோ நான் இதை தப்பா பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். இன்னைக்கு நம்ம வெளில போகிறோம். I'm going to make chili oil noodles. Apparently it's viral, so நானும் அதை பண்ண போகிறேன். இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு I'm actually really awkward filming வெளியில். யாராச்சும் கூட இருந்தால் கூட பரவாயில்ல, தனியாக வெளியில் போகும்போது ஃபில்ம் பண்ணுறது ரொம்ப லூஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் we're going to do it. அண்ட் இப்போ வந்து க்ரோசரி ஸ்டோர் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன். ஸோ you're coming with me. கடைக்கு வந்தாச்சும் I'm super awkward filming myself, so don't mind me. I'm getting இல்லையா சஸ்மி சீட்ஸ் இல்லை. நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கணும். ஸோ நான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இது வாங்கலான் இருக்கேன். இது எவ்வளோ? முதல்ல ப்ரைஸ் டேக் தான் பார்க்கணும். 99 rupees. சரி ஓகே. க்ரஷ்டு பெப்பர் வீட்டில் இருக்கும் தானே, அதை நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது. வெள்ளரி விதை அதானே சசாமி சீட் இல்லையா? இது நான் கூகுள் பண்ணேன், இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ திங்க் இது எள்ளு. நான் ஆஸ்ட் தான் எள்ளு தானே சசாமி சீட். அக்கா இது எள்ளாக்கா? எள்ளு தானே இது. நெட்டில் ஒயிட்டுன்னு போட்டிருக்கா அப்படின்னா என்னன்னு தெரில. அதான் ஓகே எள்ளு கிடச்சாச்சு. எள்ளு தான் செசமி சீடு. அடுத்து ஐம் சர்ச்சிங் ஃபார் சோயா சாஸ். இப்போ நான் ஒரே ஒரு டிஷ்ஷுக்காக ஒரு பாட்டில் சோயா சாஸ் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? என் வீட்டில் டெய்லி உப்புமா இட்லி இந்த மாதிரி சமைக்க என்னோட இந்த ஹவுஸ் ஹோல்டில் நான் சோயா சாஸ் வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு சமைக்க வேற வராது. 29 rupees தானா? இன்னும் ஒரு பாட்டில் இப்படி 29 rupees. I was calling my cousin and talking to her. அவள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னடி பில்லு போட்டுறவா இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ அவள் சொல்கிறான், நூடுல்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் நூடுல்ஸை மறந்துட்டேன். இப்போ தான் வாங்க. நான் ஒரு லூஸ் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ்னு இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், செசமி சீட்ஸ், சோயா சாஸ். மிச்சதெல்லாம் வந்து என்ன வேணுமோ. ஸ்ப்ரிங் அனியன்லாம் கீழே எங்கேயாச்சும் கடையில் தான் வாங்கணும். லைக் இங்கே இருக்குது ஸ்ப்ரிங் அனியன் இருக்குமா இங்கே? அமேசி. அண்ட் தென் ஐ வில் ஷோ யூ when I'm billing. Oh my god, look at this. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் சில வெஜ்ஜீஸ் மட்டும் எடுக்கணும். என்ன எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. இதெல்லாம் போடக்கூடாதோ, சாரி. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாற்றணும். எல்லா சாமானியும் ஃப்ரிட்ஜில் இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஐ காட் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். இது சோயா சாஸ், இது செசமி சீட்ஸ், ப்ராக்கலி எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி ரெசிபியில் ப்ராக்கலியே இல்லை. அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், இது வந்து ரெட் கேப்சிகம், லெமன் ஜூஸ். வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் பண்ணலாம். நாங்கள் என்னோட மிடில் கிளாஸ் பிரெயின் சொல்லிச்சு லெமனை வச்சு லெமன் ஜூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பன்னீர், கிரீன் கேப்சிகம். ரெசிபியை எங்கே வேணால் தேடலாம், பட் நான் என்றைக்குமே சாட் ஜிபிடியில் தான் தேடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்டட் வாட்டரில் வந்து நூடுல்ஸை பாயில் பண்ணணும். எதுக்கு சால்டட் வாட்டரில் பாயில் பண்ணணும்? சால்டட் தானே பண்ணணும். ஆமாம், சால்டட் வாட்டர். அப்படியே பண்ணணும் நூடுல்ஸு. ஹக்கா நூடுல்ஸ் ஆக்சுவலி நான் சாப்பிட்டதில்ல. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். சிங் ஸ்பான்சர். ஓகே, நான் மைண்ட் பண்ணலை, பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடைக்கணும் அதை. ஓகே done. Salt எவ்வளவு போடணும் தெரியுமா? தேவையான அளவு. In a heat proof bowl, add heat proof இருக்கு. ஒரு bowlனு சொன்னா பத்தாதா? நான் 2 நிமிஷம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் actually. Add garlic, chili flakes, sesame seeds, pepper, spring onion white. Pepper நான் வச்சில்ல, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கான்னு தெரியல. செகண்ட் எனக்கு பெப்பர் பிடிக்காது. சோ மிச்சதெல்லாம் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். பூண்டு is my favorite thing that God created after me. I am my favorite thing. Extremely tasty. ஏன் எதுவுமே பிக்க முடியல? இருக்கிறதே ஒரு 4 to 5 தான் இருக்கு. 6 இருக்கு. 6 வந்து இஸ் குட் இனஃப். கார்லிக் எவ்வளவு போட்டாலும் நல்லா தான் தெரியுமா? ஏன்னா எனக்கு பிடிக்கும். ரைட். ஓ மை காட், இது ட்வின் கார்லிக் 2 இருக்கு இதுல. அப்படின்னா 6 இல்ல 7. ஆக்சுவலி இது ரொம்ப குட்டி. இது பேபி கார்லிக், அதனால அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. 6 பல்லு தான். ஏன் அது பேர் பல்லு மாதிரி இருக்கா கார்லிக்? அதனால பல்லு மாதிரியே இருக்குல்ல. ஆனா இவ்வளவு பெரிய பல்லு இருக்குமா? என்ன இருக்கு இந்த மாதிரி மொக்க போடுறதுக்கு? சப்ஸ்கிரைப் பிகாஸ் ஐ எம் சோ அமேசிங். அண்ட் இந்த மாதிரி வாரம் ஃப்ரைடே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நான் இருக்கேன். என்ன ஹாப்பி பண்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்ட மாட்டியா நீ? சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாஸ் எடுத்து மூஞ்சில வச்சுருவேன். எல்லாம் பண்ண மாட்டேன் நான். வயலன்ஸ் இஸ் அகேன்ஸ்ட் மீ. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் வயலன்ஸ். என்னால வயலன்ஸ் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினைப்பேன், நடக்காது. சமைச்சது எப்படி அப்படின்னா தோசை இல்ல நான் இந்த போஹா ஒண்ணு செய்வேன், அந்த மாதிரி பேசிக் ஷிட். மற்றபடி இந்த கிரெம்பூர்லே ப்ரூலே அதெல்லாம் தெரியாது. பீல்டு கார்லிக் எவ்வளவு அழகா இருக்குல்ல, ஏன்னா நான் பண்ண பீல். ஐயோ பொங்கிருச்சு. இது அப்படியே பொங்கி மேலே வரைக்கும் வந்துருச்சு. அதனால தான் லைட்டாக பயந்துட்டேன். குக் ஆயிடுச்சியா பாஸ்? எனக்கு இருக்கிற 2% குக்கிங் நாலேஜ்ல இது குக் ஆயிடுச்சா இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கணுமா எனக்கு புரியல. இது ஆயிடுச்சா சாப்பிட்டு தான் பார்க்கணும்ல. ஐயோ சூடாக இருக்குமே, தொட்டிருக்க கூடாது. அது எப்படி சூடாக இருக்குன்னு தெரிஞ்சு கூட
காற்று சூடாக இருக்குது, அதுலேருந்து வர காற்று. எப்படி உங்களுக்குலாம் தெரப்பியூட்டிக்காக இருக்குது குக்கிங்? எனக்கு டென்ஷனிக்காக தான் இருக்குது. சரி ஓகே, ஒரே ஒரு இதை எடுத்து வாயில் போட்டுப்போம். என்ன வேணால் பேர்ன் ஆகணும், ஆனால் என் நாக்கு பேர்ன் ஆச்சு, இன்னும் பேர்ன் பண்ணிடுவேன். ரப்பர் மாதிரி இருக்கு, ஆவே இல்லை, குக்கே ஆகலை. இது இந்த பக்கம் நடக்கட்டும். நம்ம இந்த பக்கம் கார்லிக் அந்த மிக்ஸ் பண்ணலாம். இதுல என்ன பண்ணோம்னா கார்லிக் சாப் பண்ணி போட்டாச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணுவோம்ல, புது பேக்கெட் எதுவுமே இன்னைக்கு ஓப்பன் பண்ண வரல. எனக்கு கோவம் வருது, பிச்சுட்டேன். நான் தான் அந்த ஃப்ரெண்டு குரூப்ல உட்காந்துருக்கும் போது எதுவுமே தப்பு வராது. இந்த டேபிள்ல உட்காரும் போது யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இதை வந்து கூட வேண்டிய, அதனால இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்போ இதில் சோயா சாஸ் போடணும், பட் என்னால் பாட்டில் திறக்க முடியல. நான் அது எனக்கு மானக்கேடு. இங்கே குட்டி ஓப்பனிங், வாவ், என்ன வெள்ளை கலரில் இருக்கு. ஓ, அது உள்ள க்ளோஸ்டோ. செசமி சீட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் நிறைய போட்டால் அப்புறம் பாத்ரூமில் உட்கார வேண்டியதான், அதனால அதுவே நிறையா தான் ஆக்சுவலி. நெவர் மைண்ட். அப்புறம் செசமி சீட்ஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. ஓகே, நிறைய போட்டேன். செசமி சீட்ஸ். ஸ்ப்ரிங் அனியன் ஒயிட்ஸ்னா ஸ்ப்ரிங் அனியன்ல கிரீன்ஸ் இருக்கு, இல்ல அனியன் இருக்கு. ஒயிட்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடமா ஒயிட்டா இருக்கே லைட்டா. என் முடி ஏன் கண்டு வருது பைத்தியம். கூகுள் பண்ண போறேன். வாட் ஆர் ஸ்ப்ரிங் அனியன் ஒயிட்ஸ்? வாட் ஆர் ஸ்ப்ரிங் அனியன் ஒயிட்ஸ்? ஒயிட்ஸ்னா என்ன? பல்பா? ஆல்சோ நோன் அஸ். சரி, ஆல்சோ நோன் அஸ்லாம் எவனுக்கு வேணும்? அது எதுடா ஒயிட்ஸ் அப்படின்னா? ஒயிட் கலர்ல அனியன் வருது, ஒயிட் அனியனே இல்லையே என்கிட்ட. அந்த அனியன் போடணும்னா என்ன போடணும்? இப்போ நான் ChatGPT கேட்க போறேன். கேன் ஐ ஆட் ஸ்ப்ரிங் அனியன் green part, green leaves? English is Englishing. You can add na what are spring onion whites? ஏதாவது ஒரு AI ஆப் என்ன கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணிக்கணும், நல்லா இருக்கும். நான் AI வச்சு தான் என் வாழ்க்கை நடத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். பல்பு தான் அந்த பல்ப் பார்ட் தான் அந்த ஒயிட்ஸ் தான். தேங்க்ஸ் ப்ரோ. ஐயோ, காந்துது. காந்தர ஸ்மெல் இங்கேருந்தோ வருது, எங்கேருந்தோ வருதுன்னா எதுல என்ன வருது? பைத்தியக்காரி. எங்க இருக்கு கரண்டி? லைட்டா ஒட்டிச்சு அடியில பாத்திரத்துல. ஆக்சுவலி காந்தலன்னு நினைக்கிறேன், ஆனா ஸ்மெல் வந்துச்சு. காந்தல ப்ரோ, நான் அழுதுருப்பேன் இப்போ. ஓ, லைட்டா ஆயிருக்கு. இங்க தெரிதா உனக்கு? ப்ரௌன்ஸ். ஓகே, இங்க குட்டியா எடுத்துருக்கேன். இப்போ இன்னும் குக்கான மாதிரி இருக்கு, ஆனால் ஹக்கா நூடுல்னா அப்படிதான் இருக்கும் போல. எனக்கு தெரியல ஹக்கா நூடுல்ஸ்னா என்னன்னு. ஸ்ப்ரிங் அனியன் ஒயிட்ஸ்னா இந்த ஆனியன் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஆனா அது ஃபுல்லா இங்க பர்பிள் கலர்ல இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு நான் வாஷும் பண்ணல. ஐயோ, வந்துருச்சா? இல்ல நான் வாஷும் பண்ணல, ஒரே மண்ணா இருக்கு. என்னோட ஞானக்கண் ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்கிற அந்த அனியனை கட் பண்ணி அதோட பீல் பண்ணா, அதோட பீலை எடுத்தா ஒயிட் கலர்ல இருக்கு. அதனாலதான் அது, ஐயோ இது ஒன்று ஒட்டுது, அதனாலதான் அது ஒயிட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அப்போ பர்பிள் தானே சொல்லணும், அது ஒயிட் உள்ளுக்குள்ளன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்ப்ரிங் அனியனுக்கும் அந்த லீஃப் தானே டிஃபரன்ஸ். அப்போ உனக்கு ஒயிட் தான் போடணும்னா நான் என்கிட்ட நீ வந்து வெங்காயம் போடுனே சொல்லியிருக்கலாம். ஐயோ, கலர்லாம் ப்ளீட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள. இங்கே எனக்கு இது பண்ண பிடிக்கல. எனக்கு சமைக்கிறது பிரச்சனை இல்லை, சமைக்க எடுக்கிற நேரம், சமைக்க படிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா எனக்கு சமைக்க பிடிக்கலன்னு அர்த்தம். அதை நான் நைஸாக சொல்கிறேன், புரிதா உனக்கு? என்னெல்லாம் எந்த ஊருக்காவது காசு கொடுத்து நீ சமமா அப்படின்னு சொன்னாலும் காசு கொடுத்து ஆக்சுவலி சமைப்பேன். அது நல்லா தெரில. எனக்கு என்னமோ நான் இதை தப்பா பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். நான் ஏன் வீடியோ பார்க்காம பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வீடியோ பார்த்து பண்ணா இது கிளியரா புரியும். இது நான் டிசைட் பண்ணிட்டேன், இப்படிதான் பண்ண போறேன். எனக்கு பொறுமை கிடையாது. இதை நான் வந்து இப்படி வெட்டி சாரி, இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? கட் பண்ணி ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்குமா? பார்க்க விட்டேன். ஐயோ, வெட்டி கோடி கட்டு, அது வெற்றி எனக்கு தெரியும். கையில ஒட்டுது எல்லாம் எனக்கு பிடிக்கல. இப்படி பண்ணா நல்லா இல்லைன்னு மட்டும் வச்சுக்கோ, இதை உடச்சிருவேன் நான். இதோட மண்டைய, எல்லாத்தோட மண்டைய, ஒரு இன்கிரீடியன்ட்டையும் கூப்பிட்டு மண்டைய உடைப்பேன் நான். பைத்தியக்காரன் இவ்வளோ பண்ண வைக்குது. நான் மேகி நான் 2 செகண்ட்ல பண்ணுவேன் தெரியுமா? இவ்வளோ சில்லி ஸ்பைசி நூடுல்ஸ். ஒன்றும் தெரியலையோ, போட்டேன். இந்த கருப்பு கரண்டியை நான் தேடி ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணேன். அப்போதான் எங்கள் பாட்டி சொன்னாங்க இது பேர் கருப்பு கரண்டி இல்லை, இது பேர் இழுப்ப கரண்டின்னு. அதுக்குள்ள எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ ஐ காட் மக்கானா. இது மக்கானா இல்லை, இது சிப்ஸ். ஆனால் ஏன்பா சமையல் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் சாப்பாடு. இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, எண்ணெயை எடுத்து சுட சுட ஆக்கி அதை எடுத்து அந்த நம்ம பண்ண மிக்ஸ் இருக்குல்ல, இதோ இந்த மிக்ஸ் இது உள்ளுக்குள்ள அப்படி போடணும். அதோட சோயா சாஸ் அந்த மிச்சம் எல்லாத்தையும் போடணும். ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் எண்ணெயை கொட்டணும். எண்ணெய் கொட்டும் நேரம் அப்படி டேரெக்டாக கொட்ட போகிறேன். அம்மே ஐயோ பயமா இருக்கு. அது கொட்டு. போகிறோம்ல, இன்னும் கொஞ்சம் கொட்டவா? போகிறோம். ஊரில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இதில் கொட்டிட்டேன். இல்லை வேணாம், கொஞ்சம் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு அதெல்லாம் பண்ணோம்ல.
எவ்வளோ எண்ணெய் போதும், கொஞ்சம் இன்க்ரீஸ். ஏன்னா அவங்க வெரி ஹாட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மோக்கிங் ஹாட் நான் தான். இதுக்கு என்னோட ரப்பர் பேண்ட் கலந்து வருது. இதுக்கு மேலே ஸ்மோக்கிங் ஹாட் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னலாமோ அது. ஐயோ யாராவது கலந்து விட்டுருக்கீங்களா எண்ணெயை? நான் விட்டுருக்கேன். Oh, that was fab. Oh my god, crazy. What the hell? நான் கம்மியா எண்ணெய் போட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ரவுண்டு போலாமா எண்ணெய்? Oh my god, that was so cool. Round 2 cuz oil பத்தல போன வாட்டி எனக்கு தெரிஞ்சு. Also, if you haven't yet, go watch this video. கல்யாணத்துக்கு ஷேர் ஷாப்பான். Okay, round 2 கொதிக்க விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். போதும், அணைச்சிடலாம். ஐயோ பயமா இருக்கு எனக்கு. ஐயோ தெய்வமே. கொட்டலாம். 3 2 1. Whoa. Oh my god, camera fog ஆயிடுச்சு. But oh my god, that looks so cool. இப்போ இதில் சோயா சாஸ் போடணும். பட் என்னால் பாட்டில் திறக்க முடியல. அப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு குட் ஐடியா. இந்த ரெசிபியில் இன்னொரு ஒரு காமெடி இருக்குன்னா, எதுவுமே எவ்வளோ போடணும்னு நான் கேட்கல. ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு டவுட் வருது. சோயா சாஸ் போடணும், ஆனால் எவ்வளோ போடணும்? சரி, நான் வந்து ஒரு இவ்வளோ போட போகிறேன். ஓகே, 1 2 3 4 5 அவ்வளோதான் போகிறோம். கொஞ்சோண்டு போட்டேன். இதுக்கப்புறம் போடணும் லெமன் ஜூஸ். ஏன்னா வினிகர் நாங்கள் வாங்க மாட்டோம். உருட்டுறேன் நான் எலும்பிச்சை பழத்தையும் லெமனையும் சேர்த்து இளம்னு ஆக்கிட்டேன். இப்போ ஒரு மூடியில பாதி. இப்போ ஆட் பண்ணும் சால்ட் அண்ட் சுகர் எங்க இருக்கு அப்படின்னு நான் தேடணும். ஆக்சுவலி இஃப் யூ ஆர் ரியலைசிங் எங்க வீட்டில் ஸ்லைட் ஆஃப் ரெனோவேஷன் இல்லை, கிளீனிங் டைப்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாமே அங்க இங்கே இருக்கு. சக்கரை நீ தான் எனக்கு சக்கரை. இரு, உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரை காணும். அதாவது கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தா அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. சக்கரை இஸ் ரைட் ஹியர். எனக்கு வைத்திய பிடிச்சோம். சரி, உப்பு சக்கரை. அண்ட் who are these people who can't differentiate between உப்பு சக்கரை? எனக்கு சமைக்கவே தெரியாது. நானே உப்பு எது சக்கரை எதுன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். பட்டர் ஆப்ஷனல்னு போட்டுருந்துச்சு. என் வீட்டில் ஒரு புது சில்லுன்னு இருக்கு. ஒரு புது கல் இருந்தது. இது பட்டர் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க இதை, இல்லையா? I don't know about all that. So butter stick ஃப்ரீசர்ல இருந்து அம்மா இதை நீ போடாமலே இருக்கலாம் அப்படின்னு அவனாச்சும் சொல்லு. கரெக்ட் தான். எனக்கு யாராவது பட்டர் அசிஸ்டன்ட் கிடைக்க முடியுமா? கமெண்ட் பண்ணுங்க. அட்டி வாங்க போற நீ போறோம்போ. இதுக்கு மேலே பட்டர் போட முடியாது. ஆக்சுவலி ChatGPT படி இதோட ரெசிபி முடியுது அப்படின்னு நினச்சி நான் முடிச்சிருப்பேன். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் வெஜ்ஜீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பன்னீர் அண்ட் ப்ராக்கலி. இப்போ இவ்வளோ நான் எப்படி பண்ணுவேன்? டக்கடதான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு அதை நீ கேட்டுக்கோ. நீ பண்ணிடு சரியா? நீ பண்ணு. 10 மினிட்ஸ்ல நான் அதை பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா என் பேர் என் பேர் ஹர்ஷினி இல்லை. 10 மினிட்ஸ். ஹே சிரி, அலாம் செட் பண்ணிருக்கேன் 8:22க்கு. இப்போ 8:12. இன்னும் 10 நிமிஷத்துல நான் முடிக்கலன்னு வச்சுக்கோ. அப்படி ஆகாது. வாய்ப்பு நகி. பாதி பன்னீர் எடுத்துக்கிட்டா 10 நிமிஷம் தான் இருக்கு. பரவ மியூசிக். எனக்கு ஏன் காமெடி வருது? சமையல் வர மாட்டேங்குது. சமையல் வந்தா நான் இந்நேரத்துக்கு ஒரு ஷெஃபா இருந்தேன். செய்யற வேலைக்கு எனக்கு காசு கிடைக்கும். ஓகே கட் பண்ணிட்டேன். இதோ நான் மாஸ்டர் ஷெஃப்ல இருக்கிற மாதிரி நான் போட்டு இருக்கேன். நான் மாஸ்டர் ஷெஃப் போனா 2வது ரவுண்ட்லயே நான் அவுட் ஆயிடுவேன். உங்களுக்கு தான் சமைக்க தெரியாது, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்றான். ஏன்னா நிஜமா வராது கைஸ். நான் பேச்சு மட்டும் தான் பேசுவேன். ரெட் கேப்சிகம் பிகாஸ் கிரீன் கேப்சிகம் வாங்கி எனக்கு போர் அடிச்சிச்சு. கலர்ஸ் எனக்கு வேற தெரியும். எனக்கு பத்தி முடிக்குது. ஓகே சீக்கிரம் பிடிச்சிருவேன் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். பெப்பரோட பார்ட்டை மட்டும் தூக்கி கடாசிடும். I said 10 minutes I'll finish this and I finished it 2 minutes before. Actually நான் மொத்த டிஷ்ஷும் பண்றேன்னு சொன்னேன். பட் who cares? இப்போ இதை பேன்ல போட்டு ஜர்ஜர் பண்ணணும் அண்ட் இதை வந்து பாயில் பண்ணணும். ஹானஸ்ட்லி இதை மட்டும் ஜர்ஜர் பண்றவா? ஆனா எனக்கு ப்ராக்கலி பிடிக்கும். ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்கு. பண்ணிடலாம். கட்ட ஐயோ ஆயில் ஓப்பன் ஆச்சு. நூடுல்ஸ் பிச்சாக் பச்சக்குன்னு இருக்கு. தப்பு இல்லைல்ல. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். டோன்ட் பேனிக் ஆகிறதுக்கு இல்லை ஒரு மேட்டரே கிடையாது ஹர்ஷினி. ஓகே, பேன் ரெடி. இதுல நம்ம எண்ணெயை கொட்டிட்டு அது மேல சாட்டே பண்ண போறோம். பயமா இருக்கே. ஐயோ நைஃபால நான் வந்து சாட்டே பண்ணிருக்கேன். தெய்வமே நேரம் காப்பாற்றுங்க. ஓகே, இப்போ இதுல இருக்கிற வெறும் கேப்சிகம் பீசஸ் மட்டும் நான் 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று தான் இதெல்லாம் சமைக்கலாம். 2 பீஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டு பண்றீங்க. அங்கே தெரியுதா 2 கேப்சிகம் பீஸ் உள்ள வந்துச்சு. இப்போ நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல. கேப்சிகம் கட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்துலேருந்து எடுத்தால் அந்த தண்ணி ரெட் கலரில் இருக்குது. லைக் இஸ் தட் நார்மல்? ஏன் இப்போ வெஜிடபிள்ஸ்லேருந்து கலர் வருது? கேப்சிகம் இஸ் டன். பன்னீரை இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு செம்ம டென்ஷன் அது. ஐயோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எனக்கு வராது. சப்ஸ்கிரைப் கைஸ். ஐம் ட்ரைங் ரியலி ஹார்ட் டு மேக் யூ ஹாப்பி. ஐ திங்க் பர்ஃபெக்ட் கலர் வந்தாச்சு. வேற த லாஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த கடாயை எடுத்திருக்கேன். இதில் வந்து நூடுல்ஸ், அந்த சில்லி ஆயில், அப்புறம் கேப்சிகம் பன்னீர் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி கொட்ட போத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ். விழ மாட்டேங்குது கரண்டி.
ஓகே இப்படி ஸ்டிக்கி ஆயிடுச்சு நூடுல்ஸ். இந்த லஞ்ச் டப்பால வச்ச மாதிரி சொல்லுது. தைரியமா எடுத்து இதுக்கு தான் வைக்க போடுறேன் மேல. ஸ்டிக்கி ஆயிடுச்சு நூடுல்ஸ். நான் ஃபர்ஸ்டே செஞ்சுட்டேன். எனக்கு என்ன தெரியும், அடி பிடிச்சிருக்கு லைட்டா. ஓகே ஹேப்பன்ஸ் சொல்லு, ஹேப்பன்ஸ்னு கமெண்ட் பண்ணு. இப்படி இருக்க நூடுல்ஸ் இட்ஸ் லைக் ரியலி டைட், ஃபுல்லா ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. குக்கிங் இட் a little and adding a little bit of water will help. இந்த டம்ளர்ல இது always be unpredictable. கொஞ்சம் தான் தண்ணி கொட்டுறோம், ரொம்ப சாகி ஆயிடக்கூடாது. பரவாயில்ல பெட்டர் அது கடவுள் பிளஸ் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன்ல இட் இஸ் லுக்கிங் பெட்டர். போன வாட்டி லிட்ரலி கல்லு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். பாத்திரம் இஸ் நாட் த ப்ராப்ளம், ஸ்டவ் இஸ் த ப்ராப்ளம். அந்த சைட் ஸ்டவ்ல குட்டியா பண்ணாது, இந்த சைடு ஸ்டவ்ல பெருசா பண்ணாது. இந்த வேறு இதுதான் நான் கருகடிச்ச இடம். கருதா ப்ரௌன் கலர்ல இருக்கு. இப்போ இதை கலக்கிட்டு ஓகேயா, இப்போ கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றதுதான் சரியா? ஹர்ஷினி நூடுல்ஸ் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணு ப்ளீஸ். I'll be adding this chili oil. Looks lovely bro. Oh my god. இந்த மாதிரி நூடுல்ஸ் நான் வாழ்க்கையில பண்ணதில்லை. ப்ரோக்கோலி மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, ப்ரோக்கோலி வேற நாள் ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ரோக்கோலி எல்லாம் பண்ண டைமில் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இது ஆட் பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் ஊற்றலாம்னு நினைக்கிறேன். துளியோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் லைட்டாக ஒட்டுது அடி. நான் பண்ணுற தப்பெல்லாம் பார்த்து நீ கற்றுக்கணும். அதான் இந்த குக்கிங் வீடியோ. இது வந்து ரெசிபி வீடியோ கிடையாது. என்னோட தப்பெல்லாம் பார்த்து நீ ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற வீடியோ. வா, இவ்வளோ ஹெல்த்தியான மீல் நான் பண்ணவே இல்லையே. இவ்வளோ கேப்சிகம். திஸ் இஸ் குடின்ஸ் லுக்கிங்ஸ். ஓகே, லெட்ஸ் ஆட் த பனீர். ஐயோ ஆஹா, ஒரு பனீர் வாயா போடுது. எனக்கு என்ன இதில் ஒரே ஒரு பிரச்சனை தான், நூடுல்ஸ் கொஞ்சம் குண்டா இருக்குது நார்மல் நூடுல்ஸை விட. அது எனக்கு வியோடா என் வாயில படுமோ அப்படின்னு. இல்லை எதாவது ஆட் பண்ணணுமா வேறு தானே? வேணும்னா மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு அதில் போட்டுருந்தது. இப்போ இதை அணைச்சிட்டு மேலே ஸ்ப்ரிங் அனியனோட அந்த கிரீன் கலர் பார்ட் ஆட் பண்ண போறேன். வெறும் அனியனை ஆட் பண்ணிட்டு கிரீன் பார்ட்டுக்காக நான் காசு என்ன சும்மாவா கொடுத்தேன் இந்த பார்ட்டுக்காக. 1 2 3 4. ஆக்சுவலி நான் சொல்ற அளவுக்கு இது மோசமா இல்லை. You know what? You decide. Look at that. I think it looks good. நல்லா இருக்கு. இது நான் எனக்கே போட்ட பிளேட். ஓகே, டேஸ்ட் டெஸ்ட். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான் சொல்றேன். அப்பா சூப்பராக இருக்குக்கா. அப்பா நான் ஒரு ஷெஃப்ப்பா. Oh my god, I'm surprised. Wow, நான் கில்லரான ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். வேற லெவல். Go comment amazing Harshini. Go subscribe, like and share this video. சமத்தாரு. அப்பா உனக்கு பிடிச்சதா? சூப்பர்.